ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையிலே எடுத்தது. காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை, தேங்காய் சட்னி, பூண்டு மிளகாய் பொடி. மதியம் வந்து காரக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து மாம்பழம். செவ்வாய்க்கிழமைன்றதுனால இன்றைக்கி நான்வெஜ் எதுவுமே இல்லாதனால காரக்குழம்புக்கு வந்து மாம்பழம் கட் பண்ணிவிட்டேன். முதல் நாள் வச்ச கத்திரிக்காய், வெண்டைக்காய் வத்த குழம்பு இருந்தது, அதையே சூடு பண்ணி அப்படியே கிளறிட்டேன். வீடியோவில் ஏன் நான் இவ்வளோ லேட்டாக எடுத்து போடுறேன்னா, ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சா, அதனால் வந்து வீடியோ எடுக்கும்போதே லெஃப்ட் ஆகிடுது. அப்படி இல்லைனா வாய்ஸ் அவுட் கொண்டு கொடுக்க முடியல. அதனால் கோச்சிக்காதீங்க. இனிமேல் கரெக்டாக நம்ம சேனலில் வீடியோ டெய்லி வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை தலை குளிச்சுட்டு எல்லோ ட்ரெஸ் மங்களகரமாக, மஞ்சள் ட்ரெஸ்ஸு, மஞ்சள் வளையல், மஞ்சள் பொட்டு, அப்புறம் பூவுமே வந்து எல்லோ பூ தான். ரோஸ் வந்து பறிச்சிட்டு வந்தேன். நம்ம தோட்டத்திலே செடியில் அழகாக பூத்து இருந்தது ஒரு எல்லோ ரோஸு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு இந்த பழக்கம், மேட்சாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த கிளிப்பு, பொட்டு, வளையல் இதெல்லாம் நான் போடுவேன். பூ கூட அப்படி தான் மேட்சாக எதாவது கிடச்சேன்னா வச்சுப்பேன். அப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு காலையில் விளக்கேற்ற நேரம் இல்லை, டியூட்டிக்கு போய்ட்டு நைட்டு வந்து எப்பயுமே 8 to 9 செவ்வாய் ஹோரையில் தான் படைப்பேன் நைட் டைமு. நம்ம செடியில் வந்து ஒரு 2 ரோஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த வாடாமல்லி பூ, அப்புறம் வெள்ளை இருக்க பூவில் வந்து அதெல்லாம் பறிச்சுட்டு வெளியில் வெத்தலை கொடியிலே ஒரு 2 வெத்தலையும் எடுத்துட்டேன். வீட்டில் நிஜாம்பாக்கு எப்பயுமே வச்சுருப்பேன். அதனால் அப்புறம் அந்த ஏலக்கி பழம் எங்கள் நாத்தனார் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அந்த பழம் இருந்தது. அதை வச்சு அப்படியே படையல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பறித்தேன். சாமிக்கு வந்து பூ பார்த்திங்கன்னா வந்து முல்லை அரும்பு, ஜாதி மல்லி, அப்புறம் ஒலாந்த, குண்டு மல்லி, சாமந்தி இப்படி தான் வைக்கணும்னு இல்லை. நம்ம வீட்டில் பூக்கிற பூ வைக்கலாம். எங்கள் அக்கா சொன்னாங்க இந்தமாரி வாடாமல்லியெல்லாம் வைக்கலாம் சாமிக்கு அப்படின்னாங்க. சரி, இவ்வளோ பூ பூத்துக்குது, நம்ம பறித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த வெள்ளை இருக்குது, வாடாமல்லி தினமும் நிறைய பூத்துட்டே இருக்குது. அதனால் விநாயகருக்கு பிடிச்ச பூ வெள்ளை இருக்குல்ல, அதனால் வந்து வெள்ளருக்கு பூ ஒரு 6-7 பூ பறித்து விநாயகர் ஃபோட்டோக்கெலாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரோஸ் எல்லாம் வந்து முருகருக்கு வச்சுட்டு மற்ற சாமிக்கெலாம் வந்து வாடாமல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வத்தி தூப ஆராதனைலாம் போட்டு சாமிக்கு தீப ஆராதனை காமிச்சிட்டு உட்காந்து கந்த சஷ்டி கவசம் பாட்டு கேட்டுட்டு நைட்டு வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை சாதம் மீந்துருந்ததா, அப்படியே ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு வதக்கி கொஞ்சம் காரத்தூள் மசாலாத்தூள்லாம் போட்டு அப்படியே தக்காளி சாதமாக சாப்பிட்டுட்டு காலையில் அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். கூடவே வந்து கொஞ்சம் மடக்கத்தான் கீரை வந்து நம்ம வீட்டு செடியில் தோட்டத்தில் இருந்தது, அதை பறித்து கழுவி வச்சுருந்தேன். அதையும் கூட சேர்த்து அரைச்சிட்டேன். இந்த மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மணி 11. அன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக மழை தூறல் போட்டுச்சு, அதனால் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. 10:30 மணிக்கு மேலே தான் கரண்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா உட்காந்து முழிச்சிருந்து மாவை அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் டீ இருந்தது, அதை சூடு பண்ணி கொண்டாந்து இப்போ தான் டீ சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். குட் நைட் எல்லாருக்குமே. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்